அனைவருக்கும் வணக்கம். மல்லாக்கப்படுத்திட்டு எச்சு துப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நிலைமை அப்படிதான் இருக்கு. ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. இந்த ராஜ்யசபா எம்பி தேர்தல் நடந்துச்சு இல்லையா? அப்ப ஒரிசாவில் 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக எம்பி ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க பணத்தை வாங்கிட்டு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக எம்பியை ஆதரிச்சிருக்கிறாங்க. எதுக்கு அதை சொல்றோம் அப்படின்னா, எந்தெந்த கட்சி இந்த நாட்டுல வேலை போகாத கட்சி அப்படின்னு நமக்கு தெரியணும். எந்தெந்த கட்சி கொள்கைக்காக சித்தாந்தத்திற்காக களப்போராட்டத்தில் உறுதியாக நிற்கிறது அப்படின்ற தெளிவு நமக்கு வேணும். அப்படி இருந்தாதான் ஒரு கூட்டணி என்பதற்கு, ஒரு அரசியல் ரீதியான கூட்டணி, சித்தாந்த ரீதியாக கூட்டணி அப்படின்றதுக்கு நம்ம மதிப்பு தர்றோம்னு அர்த்தம். என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி நேரடியா பேசுவோம். திமுக கூட்டணியில இடதுசாரிகளுக்கு 5 சீட்டு தான் தருவோம் திமுக அடம் பிடிக்குது. ஏற்கனவே 6 சீட்டு இருந்ததை 5 சீட்டா குறைக்கிறாங்க. இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களை சித்தாந்த ரீதியாக ஆதரிப்பது யார்? கடந்த 20 ஆண்டுகளாக கொள்கை ரீதியாக ஆதரித்து நிற்பது யார்? இடதுசாரி கட்சிகள் பாசிச அரசியலை எதிர்ப்பதற்கு சித்தாந்த ரீதியா உறுதியா நிற்கிறாங்க, சனாதனத்தை எதிர்க்கிறதுல உறுதியா நிற்கிறாங்க, களப்போராட்டங்கள்ல உறுதியா நிற்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க 5 சுற்றுக்கு பேச்சுவார்த்தைக்கு அலைக்கழித்து இது அலக்கழிக்கிறது தான். அலக்கழிச்சு கடைசியில் 5 சீட்டு தான் தருவேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க எப்படிப்பட்ட ஆட்களை விரும்புறீங்க? விலைக்கு போற ஆட்களை விரும்புறீங்களா? சித்தாந்த அரசியல், அதன் மீதான உங்களுடைய திமுகவுடைய ஆர்வம் என்ன? அப்போ சித்தாந்தத்திற்கும் நீங்க பாசிச எதிர்ப்புக்கும் பாஜக எதிர்ப்புக்கும் கொடுக்குற முக்கியத்துவம், பார்ப்பனிய எதிர்ப்பிற்கும் எதுல திமுக சோறு சாப்பிடுது? பார்ப்பனிய எதிர்ப்புல சோறே சாப்பிடுது. இதுக்கெல்லாம் உறுதியாக உங்களோடு பயணித்து வந்த கூட்டணிகளுக்கு 5 சுற்றுல பேசி விட்டு, ஏற்கனவே சென்ற தேர்தலில் கொடுத்த சீட்ல கூட ஒன்னு குறைச்சு கொடுப்பேன்னு சொன்னா இது என்ன மனநிலைன்னு நம்ம கேட்கணும். அப்ப எதிர்காலத்துல நீங்க உதயநிதி கிட்ட எப்படிப்பட்ட கட்சியை கொடுத்துட்டு போக விரும்புறீங்கன்னு உங்க விருப்பம் தெரிஞ்சு போச்சு. வழக்கம் போல ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய, எனக்கும் தெரிந்து திமுகவில் அமைச்சர்களாகவும் நண்பர்களாகவும் இருக்கக்கூடியவர்களை தவிர்த்து மொத்தத்துல பார்த்தோம்னா எல்லாம் ஊழல் பிரச்சாரி. அது என்னைக்கு இப்ப திமுக குடும்பம் இல்லையோ அது சொல்லி அன்னைக்கு அதிமுக சதுர மாதிரி சதுரம். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருக்கிறாங்க. கொள்கைக்காக ஆதரவு தெரிவிச்சு நிக்கிற ஆட்கள் இல்லை. அப்ப இப்படி உட்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திமுக என்ன செய்யணும்? கொள்கைக்காக நிக்கிற கட்சிகளை நீங்க பேசவே விடக்கூடாது. சென்ற முறை 6 சீட் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த முறை தாராளமா 8 சீட் 10 சீட் நீங்களா கொடுத்துருக்கணும். வெறும் சட்டசபை சீட்டு 240 தொகுதியில நிக்கிறதுல 10 சீட்டுக்கு இடதுசாரிகள் ஆகாம போயிட்டாங்களா? அப்ப என்ன மனநிலை திமுகவுக்கு இருக்கு? இதை நம்ம கேட்க விரும்புறோம். ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு இந்த பண்பே இல்லை. திமுக அதனுடைய தேவையும் விருப்பமும் வேறாக இருக்கிறது. அவர்கள் யார் விலை போவார்களோ, யாரு கடைசி வரைக்கும் கூட்டணியில அங்கேயும் இங்கேயும் மதில் மேல் போட மாதிரி தாவறதுக்கு தயாரா இருப்பாங்களோ அவர்களை ஆதரிப்பதற்கு, அவர்களை பராமரிப்பது அவர்களுக்கு தான் ஆளாய் பறக்கிறாங்க. கேட்டா ஓட்டு சதவீதம் அதிகமா, ஓட்டு சதவீதம் இடதுசாரிகளுக்குன்னு ஒரு பெருமளவுல இருக்கத்தான் செய்யுது. அது மட்டும் இல்ல, இடதுசாரிகள் உங்களோடு இருக்கிறார்கள் என்பது திமுகவுக்கு ஒரு மரியாதை. அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மொத்தத்துல இடதுசாரிகளுக்கு இப்படி அலைக்கழிச்சு 5 சீட்டை கொடுக்கிறது என்பது மிக மோசமான அவமதிப்பு. இந்த போக்கை
தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக சில மனப்போக்க மாத்திக்கலைன்னா நவீன காலத்திற்கான கட்சியா அது இருக்க முடியாது. அது ஜனநாயக பண்புகளை முக்கியமான விஷயங்கள்ல இழந்து நிக்குது. அதுல காங்கிரஸ் பாஜகவோட பின்தங்கி நிக்குன்னு ஒரு விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த பேசணும்னாலே அதுக்கு இப்ப நேரம் இல்லை. அதென்ன நேரம்? ஜோசி எதுவும் பார்க்க விரும்புறீங்களா? ஜனநாயகத்தை அமல்படுத்துவதற்கு என்னங்க நேரம் இல்ல? ஒரு எம்எல்ஏவோட ஒரு கட்சியில ஒரு 10 பேருக்கு சீட் கொடுக்குறீங்க. அதுல ஒருத்தர் கூட ஒரு அமைச்சர் பதவியை கூட கொடுத்தா என்ன பிரச்சனை இருக்கும்? அப்ப ஒரு ஒரு 5 அமைச்சர்களை மாற்று கட்சியில இருந்து நியமிக்கிறது என்ன குறைஞ்சு போயிடும்? கூட்டணி ஆட்சினா ஏன் உங்களுக்கு தீயா சுடுது? கூட்டணி ஆட்சிக்கு காலம் கணியலை அப்படின்னா இது முதல்ல அரசியல் பண்பே கிடையாது, தாதா பண்பு. அரசியல் பண்பு என்பது ஜனநாயகன்றதுக்கு கால நேரம் வர இருக்கா? ஜனநாயகத்தை எப்பயும் அமல்படுத்தணும், எப்பயும் அதை ஒரு கலாச்சாரமாக்கணும். எல்லா கட்சிகளையும் ஜனநாயக ரீதியான ஒரு அரவணைப்புக்குள்ள கொண்டு வரணும். நேற்று வந்த விஜய் அதை சொல்லிதான் உங்களை கார்னர் பண்றாரு. அது மட்டும் இல்ல, நீங்க தெளிவா RSS பாஜக கூட 5 வருஷம் ஆட்சியில இருக்கும்போது போய் மத்திய அமைச்சரவை பதவியில பூரா வாங்கிக்கிட்டீங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் காங்கிரஸோட இருக்கும்போது மத்திய அமைச்சரவை பதவியில பூரா வாங்கிக்கிட்டீங்க. அதையெல்லாம் பெறுகிற நீங்கள் ஆனால் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி செல்லாது, செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்வது ஏமாற்றம் இல்லையா? அதுக்கு கால நேரம் உங்களுக்கு அங்க போனா நீங்க வாங்கினா உங்களுக்கு கால நேரம் சரியா இருக்கு. இந்த எங்க ஏரியால இப்படித்தான் இருப்பாங்க. எங்க ஊர்கள்ல எப்படி இருக்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை அவங்க காசு வாங்கிக்கிட்டாலும் செல்லுமா, ஆனா காசு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. எந்த கிழமையும் எந்த நேரமும் வாங்கிக்கிறதுக்கு கரெக்டா இருக்குமா, நல்ல நேரமா. பணம் கொடுக்கறதுக்கு சாயந்தரமா இருட்டிருச்சு கொடுக்க மாட்டோம். கடை கேட்டு போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டோம்னு வாங்க. இருட்டிருச்சு, பொழுது மசங்கிருச்சு, இனி நாங்க பணம் கொடுக்க மாட்டோம்னு வாங்க. அந்த கதையா நீங்க ஒரு வழி பாதையா இருக்கிறீங்க. வாங்குறதுக்கு உங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க பாஜக கிட்ட வாங்குவீங்க, காங்கிரஸ் கிட்ட கூட்டணி மந்திரி சபை கேட்பீங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் உங்களுக்கு சித்தாந்த ரீதியா, கொள்கை ரீதியா காலம் போற ஆதரிக்கிறவர்களை கேணையர்களாக, இழிச்சவாயர்களாக நடத்துவீங்க. அதை தவிர இதுல என்ன இருக்கு? எனவே இந்த பெரிய போக்க திமுக மாத்திக்கணும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக இருக்கிறீர்கள். நீங்களும் ஒரு மாற்று பண்பை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்க இடதுசாரிகளை நடத்தின முறைக்கு மிக வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.